கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வார்த்தை, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. ஒரு குடும்பத்திலே மாம்ச சிந்தையில் இருக்கும்போது சில நேரத்திலே மாம்சத்தினுடைய 17 கேரக்டர், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரைய எழுதப்பட்டிருக்கு. ஆவியின் கனி 22 23 வரை எழுதப்பட்டிருக்கு. ஆவியின் சிந்தனை இருக்கும்போது ஆவிக்குரிய கனியில் இருக்கிறாங்க. மாம்ச சிந்தை இருக்கும்போது மாம்சத்துக்குரிய கிரியை அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கு. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய சிந்தனையில் இருக்கிறானா, மாம்சத்துக்குரிய சிந்தனையில் இருக்கிறானா, அந்த 2 பகுதியை நாம் கண்டுபிடிக்க முடியும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஒரு ஆன்சர் அண்ட் அர்த்தம் அழகா எழுதி முடிச்சிட்டார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 2 காரியம் இருக்கு. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள். நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்சத்துக்குரிய மட்டும்தான் யோசிப்பாங்க, உலகத்துக்குள்ள காரியத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க. அந்த உலகத்துக்குள்ள காரியத்தை யோசிக்கும் போது அவங்க அதுல போய் சிக்கிக் கொள்வாங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தையோடு நடப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தையோடு நடப்பாங்க. அதனாலதான் மரணம் வருது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கிறவர்கள் ஜீவனோடு இருப்பாங்க, சமாதானத்தோடு இருப்பாங்க. அப்ப 2 பகுதியா பிரியுது. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைச்சிட்டு அவங்க பேசாம தேவையில்லாத உலகத்துல எல்லா காரியத்தையும் வெறுத்து ஆவியில வளரும் போது அவங்களுக்குள்ள ஜீவனும் சமாதானமும் இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த மாம்சத்தினுடைய அந்த 17 கேரக்டர் இதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் வெறுத்து நான் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் நான் நடக்க போறேன், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் நான் நடக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழணும், எனக்குள்ள ஆவிக்குரிய கனி வேணும், எனக்கு மாம்சத்தினுடைய கேரக்டர் வேண்டாம், மாம்சத்தினுடைய சுபாவம் வேண்டாம், அழிந்து போற காரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆவிக்குரியவைகளை தேடுறாங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ,
ஆவிக்குரிய மனுஷனா யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, நடந்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில தான் ஜீவனும் சமாதானம். அப்ப 2 பகுதியா நான் பேசிட்டு இருக்கேன். மாம்சத்துக்குட்பட்டவர்கள், ஆவிக்குட்பட்டவர்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பார்கள். ஆவிக்குட்பட்டவர்கள் ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய காரியங்களை யோசிப்பார்கள். அப்ப நம்ம கால வேளையிலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதப்பட்டு, ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமும். ஒரு குடும்பத்திலே ஆவியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா சமாதானம் முதல்ல இருக்கும். அதை வச்சுதான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க முடியும். நான் அப்படி சில குடும்பத்தை பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் உள்ள காரியமும் என்னால சொல்ல முடியும். ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ள போய் ஒட்டிட்டு இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு சமாதானம்லாம் இருக்காது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷன் உலகத்துல போய் ஒட்டிட்டு இருக்கும்போது அந்த மனுஷனோட வாழ்க்கையில் சமாதானம்லாம் இருக்காது. சில குடும்பத்தில் வேறு விரிக்கப்பட்ட ஜனமா கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆவியான துணையோடு எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. ஆவியான உதவி செய்து கொண்டிருப்பாங்க. சத்தியத்துல நடப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய நடக்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கனி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை யோசித்து அப்படி முடிவெடுப்பாங்க. தீமை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு அப்படின்னா விலகி ஓடிடுவாங்க. பொல்லாங்கு அருவருப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டுனா விலகி ஓடிடுவாங்க. அவங்களாம் ஞானவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தீமையை விட்டு விலகியாச்சுன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கும். ஆவிக்குரியவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்றதில் முக்கியமா இருப்பாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படி ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கும் போது அவங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் பரிபூர்ணமா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆவியின் கனி ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த வீட்டிலே சண்டை இருக்காது, பிரிவினை இருக்காது, பொறாமை இருக்காது, கொலை இருக்காது, வெறி இருக்காது, களியாட்டு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, கோபம் இருக்காது, பகை இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வேதம் நமக்கு தெளிவா எழுதப்பட்டிருக்கு. கனிகளினாலே அறிவீர்கள். கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு காரியத்துல போய் சிக்கி கொண்டு அந்த மாம்சத்தினுடைய கிரியை, அந்த 17 கேரக்டர், அதெல்லாம் முதல்ல வந்துட்டு விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பிள்ளை சுனியம், பகை, விரோதம், ஒரு 17 கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. அந்த 17 கேரக்டர்ல எங்கேயாவது போய் சிக்கி கொள்ளும் போது அவனோட வாழ்க்கையில மாம்சத்துக்குள்ள காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. மாம்ச சிந்தை மரணம். மரணம் அப்படின்னாலே அவங்க மரணத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல அப்படின்னு அர்த்தம்.
ஆவிக்குரிய சிந்தை இருக்கும்போது கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவங்களுக்குள்ள அன்பு இருக்கும். அவங்க எப்போதுமே சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க, நீடிய பொறுமையா இருப்பாங்க, தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசத்தோடு இருப்பாங்க, சாந்தம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும். ஆவிக்குரிய கனி அவனுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக இருக்கும். 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. மாம்சத்துக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை யோசிப்பாங்க. மாம்ச சிந்தை தான் மரணம். ஆவியின்படி ஒரு மனுஷன் யோசிக்கும் போது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கையில ஜீவனும் சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கு. காலவேளையிலே 2 விதமான ஜனங்கள் தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா விபச்சாரம், ஒரு பக்கம் பார்த்தா வேசித்தனம், ஒரு பக்கம் பார்த்தா சுத்தம், ஒரு பக்கம் பார்த்தா விக்கிரகாரணி, ஒரு பக்கம் பார்த்தா காம விகாரம். இதெல்லாம் தேசத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பில்லி சூனியத்துல பாதிக்கப்பட்டு போயிருப்பாங்க, இல்ல பில்லி சூனியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, பகையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, விரோதத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வைராக்கியத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கோபம், சண்டை, மார்க்க பேதம், பிரிவினை, பொறாமை, கொலை, வெறி. இப்ப கடைசி காலத்துல பிரிஞ்சு போறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. பிரிவினை ஆவிகள், இதெல்லாம் மாம்சத்துடைய கிரியைகள். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சமாதானமா இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள அம்மாவும் பிள்ளையும், இல்லைன்னா புருஷன் முண்டாட்டி, இல்லைன்னா வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எங்க இருந்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா சண்டை போடுற ஆவி இருக்கு. வைராக்கியமா இருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அவ்வளவுதான். அவங்க எப்படி ஆவியில வளர முடியும்? நான் வைராக்கியமா இருக்கிற சில குடும்பத்தை பார்த்துருக்கேன், எரிச்சலோட குடும்பத்தை பார்த்துருக்கேன், கோபத்தோட குடும்பத்தை பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில நாரியெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. ஏன்னா உள்ள கிடக்கிற ஃபுல்லாவே மாம்சத்துடைய கிரியைகள். மாம்சத்துக்குரிய கிரியைகள் இருக்கும்போது மாம்சத்தின்படி நடக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கும்போதுதான் அவங்களோட வாழ்க்கையிலே பல பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக் கொள்வாங்க. ஆவியின்படி நடக்கும்போது அங்க பரிசுத்த ஆவியான இருப்பார். கனி நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். மிகுந்த கனி கொடுத்துட்டு இருப்பாங்க. பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளா இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்கிறது பெருசு கிடையாது, நடக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். என் வாழ்க்கையிலலாம் நான் இஷ்டம் போல வாழ்ந்து அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா பைபிள் சட்டம்லாம் வேற மாதிரி போட்டிருக்கு. தாழ்த்த ஆரம்பிச்சேன், அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன், கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சேன். கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, உங்க வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்க. சில குடும்பத்துல ஒரு 40 வயசு ஆயிட்டு அப்படின்னா பிளட் செக்அப் பண்ணுவாங்க. உங்க பிளட்ல இதெல்லாம் இருக்கு பிரதர், நீங்க கொஞ்சம் வாக்கிங் போனா நல்லது, கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு, கொஞ்சம் சுகர் இருக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்கு அப்படிம்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கும் போது
தேவனுடைய சமூகத்துல காத்து கிடக்கும் போது புது அபிஷேகம். அப்படி காத்திருக்கிறதுக்கு நல்ல நேரம், அழகா நேரம் காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன், இயேசு கிறிஸ்துவே உங்க பிள்ளை வந்திருக்கேன், ஆவியின் கனி எனக்கு இல்லப்பா, எனக்கு தாங்கப்பா அப்படின்னா தருவார். என் வாழ்க்கையில் இந்த மாம்சத்துல ஓடிட்டு இருக்கப்பா, எனக்கு அது வேண்டாம், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும், ஆவியின் கனியும் ஜீவனும் சமாதானம், ஆவியின் கனி நமக்குள்ள இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தையோ சமாதானம் ஜீவன், அந்த ஆவிக்குரிய அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும்போது தீர்காயுசுக்கு நேரா போயிட்டு இருப்போம், நித்திய ஜீவன் நேரா போயிட்டு இருப்போம், எந்த கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் மாம்ச சிந்தையில இருக்கும்போது அடிக்கடி பாவத்தில் விழுந்து அக்கிரமத்தில் சிக்கி கொண்டு அப்புறம் ஒரே போராட்டம், அப்புறம் ஒரே மன அழுத்தம், அப்புறம் டிப்ரெஷன், அப்புறம் அழுதுட்டு இருப்பான். என்னன்னு சொல்லி கேட்டா மாம்சத்துக்குரிய ஒரு நடக்கை, மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறது, அதனால வரக்கூடிய பிரச்சனை தான் நிறைய வீட்டுக்குள்ள. சில குடும்பத்துல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருப்பாங்க, ரியலா நடக்குதான் சொல்லிட்டு இருக்கேன். மன்னிக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 பேர்ல யாராவது ஒரு நாள் கெஞ்சி கேட்டிருப்பாங்க, என்னை மன்னிச்சிறேன், என்னை மன்னிச்சிறேன், என்னை மன்னிச்சிறேன், என்னை மன்னிச்சிறேன், என்னை மன்னிச்சிறேன்னு சொல்லி 2 பேர்ல ஒரு ஆள் யாரோ கேட்டிருப்பாங்க. ஆனால் மன்னிக்கிற சுபாவம் இல்லாமல் சில குடும்பத்துல பிரிஞ்சே போயிட்டாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஐயா டாக்டர், அந்த ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, 10 வருஷமா நானும் என் மனைவி பிரிந்திருக்கிறோம், எனக்கு என் மனைவி வேணும் அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்திலே 24 வயசுல கல்யாணம் முடிஞ்சது, ஒரு வாலிப மகள், 4 மாசத்துல புருஷன் வேணாம் சொல்லிட்டு வீட்டு வந்துட்டார். ஒரே வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு, இப்ப பார்த்த வீட்டுல இருக்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா பிரிவினை. இந்த பிரிவினை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. மாம்ச சிந்தை மரணம். மரணம் அப்படின்னா நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, அவங்களாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல, இன்னும் ஆவியில ஜெனிபிக்கப்படல. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னா, இந்த மாம்சத்துக்குரிய நடக்கை, மாம்சத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்குரிய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுதா? சில குடும்பத்திலே விபச்சாரத்திலையும், காம விகாரத்திலையும், அசுத்தத்திலையும், வேசித்தனத்திலையும் போய் சிக்கி கொண்டு, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல பார்த்தா கணவனைக்குள்ள பிரிவினை, வீட்டுக்குள்ள பார்த்தா எய்ட்ஸ் வியாதி, குடும்பத்துல பார்த்தா சாபம், குடும்பத்துல பார்த்தா பஞ்சம். இதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்திலே அக்கிரமத்திலே வாழும்போது பெரிய பெரிய தண்டனைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு பாவி மனம் திரும்பி தாழ்த்தும் போதுதான் கிருபை. இவ ஏன் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நானும் விக்கிரத்துக்குள்ளே உலகத்துக்குள்ளே சராசரி வாழ்ந்துட்டு இருந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் தெரியுது, பைபிள் சட்டம் ஃபுல்லாவே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தானே ஆசீர்வாதம். கிருபையின் காலத்துல வாழணும். இவ கடைசி காலத்துல கிருபை கிருபைன்னு சொல்லி அழகா நம்ம பாட்டு படிச்சிருந்தோம். நம்ம வாழ்க்கையில நம்ம கிருபைக்குள்ள இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போமே. நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்துல கிருபையின் காலத்துல வாழணும்னு சொல்லிட்டு நல்ல பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாதே என்று எழுதப்பட்டிருக்கு.
ஒரு மனுஷன் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கும்போது பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில பாவங்க ஒரு சப்ஜெக்ட் தொடரக்கூடாது. ஆனா இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல பாவத்திலே மூழ்கி போய் கிடக்குறாங்க. செய்யற ஃபுல்லா அட்டகாசம், செய்யற ஃபுல்லா தப்பு, செய்யற ஃபுல்லா ஏமாத்துறது, செய்யற ஃபுல்லா அடுத்த வீட்டை டார்கெட் பண்றது, அடுத்த குடும்பத்தை டார்கெட் பண்றது, சாபத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படல, தேவனுடைய தண்டனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இயேசுவை நோக்கி பார்த்தால் அவருடைய முகம் பிரகாசிக்கும். மனுஷன் மேல டார்கெட் வச்சு மனுஷன் பின்னாடியே போயிட்டு இருந்தா நேரா கிணத்துல போய் உள்ள விழுந்து கிடப்பாங்க. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல இயேசுவை நோக்கி பார்க்கறதுலாம் கிடையாது. மனுஷன் பின்னாடியே போறது, அந்த ஆளை போறது, அப்புறம் அந்த ஆளை போயிட வேண்டியதான். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல போனாலும் திரும்பி வரல, அப்படியே போயாச்சு. கடைசி காலத்துல அப்படிதான்ப்பா இருக்கிறாங்க. இயேசுவை நோக்கி பார்த்தால் அவனோட வாழ்க்கையே பிரகாசம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பிரகாசம் இல்லை? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. அதனால கால வேளையில ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் தான். நான் இயேசுவோடு நடக்கிறேனா? அந்த சிந்தை எனக்குள்ள இருக்கா? இல்ல நான் உலகத்துள்ள காரியத்துக்காக நான் மாம்சத்துல நடந்து போயிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் ஒரு ஆன்சர் இருக்கு. மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். காலவேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற குடும்பமும் உண்டு, மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில வாழக்கூடிய குடும்பமும் உண்டு. ரெண்டு விதமான ஜனங்களும் ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்பீங்க. விட்டா சண்டை போட்டு உருண்டு அந்த ஆளு ஸ்டேஷன் போயிருந்தாங்க. கேட்டா சொத்து பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, கலவரம், மத பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தீமைன்னு சொல்லி தெரிஞ்சுட்டா விட்டுட்டு ஓடிடணும். அப்பந்தான் ஆவியின் சிந்தனையில நம்ம நடத்தப்படுறோன்னு அர்த்தம். இங்கே சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மாம்சத்துக்குரிய சிந்தை இருக்கிறதுனால அடிக்கிறது, உதைக்கிறது, சண்டை ஓடுறது, தப்பு தப்பா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அது எல்லாம் ஆபத்துல போய் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க மாம்ச சிந்தையில நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் வேதம் சொல்லிடுது, மாம்ச சிந்தை மரணம். ஒரு குடும்பத்திலே ஆவிக்குரிய சிந்தையில இருக்கிறாங்களா, மாம்சத்துக்குரிய சிந்தையில இருக்காங்களா, அழகா கண்டுபிடிக்கலாம். அதனால கால வேளையில இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அழகா அவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருக்கு. பார்த்துட்டு இருப்பார், எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பார். மாம்ச சிந்தனையில நம்ம நடக்கிறோமா, ஆவின் சிந்தனையில நம்ம நடக்கிறோமா? இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாள் தான் கணக்கு ஒப்புவிக்கணும். அன்னைக்கு ஒப்புவிக்கணும். கேட்பாரு, ஐயா உன் கையில பைபிள் எழுதி கொடுத்தனே, நீ ஏன் மாம்சத்தில் நடந்து சொல்லி கேட்பாரு. நிறைய குடும்பத்திலே ஒரே கேர்லெஸ். எங்களுக்கு எல்லாம் தெரியும். அசட்டை பண்ணக்கூடிய சில குடும்பங்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் காலையில் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அர்ப்பணிங்க. உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஆனா அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். நாங்க ஊழியக்காரங்க வார்த்தைக்கெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். நாங்க யார் வார்த்தையும் கேட்க மாட்டோம். நாங்க இஷ்டம் போலதான் இருப்போம் அப்படின்னா, அப்புறம் நேரா ஜட்ஜ்மெண்ட்டேன்னு ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு போய் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசலா தான் கண்டுபிடிச்சேன். இந்த பூமியிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தால் கர்த்தருடைய வருகையில நாம் காணப்படுவோம். இல்லை நாங்க கீழ்ப்படியலாம் மாட்டோம்.
நாங்கள் இஷ்டம் போல தான் வாழ்வோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில குடும்பத்தில் துணிகரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தண்டனைகளை பெற்றிருப்பாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. மாம்ச சிந்தை மரணம். எதையாவது உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா, மரணத்திலே நிலை கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆவின் சிந்தை இருக்கா, ஜீவனும் சமாதானமும் அர்த்தம். அப்ப நம்ம எதுல இருக்கோம் என்பதை யோசித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுங்கப்பா. எங்களோட நீங்க பேசின ஒரு வார்த்தைக்கு ஆஸ்திரம். இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு பரிபூர்ணமாக ஆசிடுவீங்க. காலவேளையிலே வேலைக்கு போறாங்கப்பா, டிரைவிங் லைன் போறாங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் அமையும். உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்து விடுங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பம் உண்டு, தனிமையில் கஷ்டப்படுகிற குடும்பம் உண்டு, பிரிவினை கோர்ட்டு கேஸில் ஓடிட்டு இருக்கு, பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்தெந்த குடும்பத்திலே கடன் பிரச்சனையில கஷ்டத்தின் மத்தியில போராடுறவங்களோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். அது பிதாவின் சித்தம். எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய தலைமுறை சாவு எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். ஜீவாதிபதியானவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். சர்வ லோகத்தின் பாவனை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். கிருபதர வழியாக எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, உண்மை நாங்கள் அழைக்கிறோம். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களை விட்டு எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாம் வேலையடைய மாட்டோம். இந்த நாளிலும் வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்தில் வேற வேற நாட்டில் அப்பா இருக்கிறாங்க. பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, கார்ல போறாங்க. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. வீடு கட்டிட்டு இருக்காங்க, கட்டி முடியாத கிருபை செய்யுங்க. கத்த கிருபை செய்யுங்க, கத்த கிருபை செய்யுங்க, கத்த கிருபை செய்யுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்கப்பா, எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. தேவனர்கள் எப்போ பிரேயர் மனுஷன் மூலமா இணைந்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தரே ஆசீர்வதிக்கணும், கர்த்தரே ஆசீர்வதிக்கணும். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி. அடியேன் அர்ப்பணிக்கிறேன். இரவும் பலமா ஜெபிக்கிறாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். வரங்கள் கிரியேசன் கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் தீர்காயுசு ஆசுறீங்க, பரிபூர்ணமா ஆசுறீங்க. அவங்களோட கையின் கீழே ஆசுறீங்க. எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னித்து பரிபூர்ணமா ஆசுறீங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கலாம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே பொறுப்படுத்துங்க. என்னோட எல்லா தேவைகளை கர்த்தர் கூட சந்திங்க. தேவனர்ல எப்போ மனுஷன்ல உங்களுடைய கரத்தில் அப்படின்னா அடியேன் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா கர்த்தரே பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமெல்லாம் ஒவ்வொருக்கு செலுத்திடும். படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அது கிருபை செய்யுங்க. கர்த்தர் வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரர்களுடன் ஜெபித்தவர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கை சகல கர்த்தரே கூடாது அவரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும்
பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுது சதாகாலம் நம்ம அனுபவம் கொடுப்பதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.